சாய்ராம், நமஸ்காரம். நாம் 9ஆம் பாவம் என்ற பாக்கியஸ்தானத்தை பற்றியும், இதனால் நாம் இந்த பிறவியிலே ஏன் இந்த தாய் தகப்பனுக்கு வந்து பிறந்தோம் என்பதற்கு நமது முன் மனித பிறவியினுடைய பாவ புண்ணிய கர்மாக்களால் தான் அதனை பலன்களை எந்த தாய் தந்தை குடும்பத்தினர் கொடுப்பார்களோ அந்த தாய் தந்தைக்கு நாம் குழந்தைகளாக பிறக்கிறோம் என்பதையும் பார்த்தோம். அதிலே கடைசியாக நாம் கொலை செய்வது என்ற மிகப்பெரிய பாதக செயலை செய்திருந்தால் என்ன நடக்கும் என்பதனை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று இது மாதிரியாக முன்பிறவியிலே நாம் ஏதோ காரணத்திற்காக பகைக்காகவோ அல்லது வேறு பல காரணங்களுக்காகவோ கொலை செய்திருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய தாக்கம் இந்த பிறவியிலே எப்படி இருக்கும் என்பதை பார்த்தோம். இப்பொழுது நம்முடைய 5ஆம் பாவத்திலே செவ்வாய் அமர்ந்து அது கெட்டுப்போய் அங்கு அதனுடன் ராகு கேது சேர்ந்து இருந்தால் ஒன்றை நாம் நிச்சயமாக தீர்மானித்து விடலாம். அதாவது இவர்கள் முன் பிறவியிலே கண்டிப்பாக செவ்வாய் என்று சொல்லக்கூடிய புத்திர காரகர்களை வதம் செய்திருப்பார்கள். அதாவது குழந்தைகளுக்கு சிசு ஹத்தி செய்திருப்பார்கள். இந்த சிசு ஹத்தி என்பது எப்படி என்றால், இந்த காலத்திலே நாம் ஆங்கிலத்திலே அபார்ஷன் என்று சொல்லிவிடுகிறோம். ஆனால் அந்த காலங்களிலே அந்த மாதிரி பெண் குழந்தைகள் பிறந்துவிட்டால் அந்த குழந்தைகளுக்கு கள்ளிப்பால் கொடுத்து கொன்று விடுவார்கள். அல்லது குழந்தை வயிற்றிலே இருக்கும்போதே அந்த குழந்தை வேண்டாம் என்று சொல்லி இவர்களே ஏதோ ஒரு குரூடான விதத்திலே அந்த குழந்தையை வயிற்றிலேயே கொன்று விடுவார்கள். இது மாதிரி கண்டிப்பாக நடந்திருக்கும். இப்பொழுது அந்த மாதிரியான செவ்வாய் கெட்டுப்போய், அதாவது 5ஆம் பாவத்திலே கெட்டுப்போய் ராகு அல்லது கேது கூட சேர்ந்திருந்தால் இது மாதிரியான பாவங்களை அந்த ஆத்மாவானது செய்துவிட்டு இந்த பிறவியிலே பிறக்கும். அப்படியானால் அதனுடைய அறிகுறி என்ன? இந்த பிறவியிலே நாம் எந்த குடும்பத்திலே பிறந்திருக்கிறோமோ அந்த குடும்பத்திலே இதே மாதிரியான தவறுகளை செய்தவர்கள் முன்னோர்கள் இருந்திருப்பார்கள். அதனால் என்ன நடக்கும்? அந்த வம்சத்திலே வாரிசுகளே ஏற்படாமல், குழந்தை பாக்கியங்களே ஏற்படாமல் தடுத்துவிடும். அப்படியே அந்த குழந்தை பாக்கியம் ஏற்பட்டாலும் அவை நீண்ட நாட்களுக்கு தங்காது. அதாவது இந்த பாவமானது எதை கொடுக்கும் என்றால் புத்திர சோகத்தை கொடுக்கும். தாய் தந்தை தாத்தா பாட்டி பாட்டன் முப்பாட்டன் இருக்கும்போதே அவர்கள் உணரும்படியாகவே அடுத்த வாரிசுகளை இழந்து விடுவார்கள். அதுவும் நன்கு வளர்ந்தவர்கள், 15 வயதிற்கு மேற்பட்ட ஆணோ பெண்ணோ தங்க மாட்டார்கள். அது அந்த பெற்றோர்களுக்கு புத்திர சோகம் என்பார்கள். அப்படியானால் அந்த பெற்றோர்கள் அவர்களுடைய முன்
பிறவியிலே இந்த பாவங்களை செய்திருப்பார்கள். இதுதான் அதனுடைய விதி. அப்படியானால் இந்த விதிக்கு நாம் என்ன பரிகாரம் செய்தால் நமக்கு நடக்கும், நல்லவை நடக்கும், அல்லது அந்த பாவங்களை போக்கிக் கொள்ளலாம். கடந்த 3 பதிவுகளாக நான் சொல்லி வந்த காரணங்களுக்கு பரிகாரமானது கோதானம் செய்ய வேண்டும். நல்ல கன்றுக்குட்டியோடு நல்ல கறவை மாடாக அதை வைத்து காப்பாற்றக்கூடியவர்களிடத்திலே அதை தானம் செய்ய வேண்டும். அல்லது ஒரு சிவன் கோவிலிலே அந்த சிவன் கோவிலிலே அவர்கள் அந்த கோதானம் பெற்ற பசுவிலிருந்து பாலை கறந்து ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் செய்யும்படியாக இருப்பவர்களுக்கு அந்த கோதானத்தை கொடுக்க வேண்டும். அடுத்தது, கோசாலையிலே இவர்கள் 1 வருட காலத்திற்கு அந்த கோசாலையில் உள்ள சாணியை தமது கையாலேயே அள்ளி அவற்றையெல்லாம் சுத்தப்படுத்தி சீர் செய்து வர வேண்டும். இது கோவிலிலே உழவார திருப்பணி செய்வதற்கு சமமான பரிகாரமாகும். இப்படி செய்து வர இவர்களுடைய பூர்வ ஜன்ம கர்மாவானது பாவ கர்மாவானது சமன்படுத்தப்படும். எல்லோரும் நினைக்கலாம் இதை நாம் சுலபமாக செய்துவிடலாம் என்று. ஆனால் அந்த பாவமானது சாபத்தோடு வந்திருந்தால் அதை அவ்வளவு சுலபமாக செய்து முடிக்க முடியாது. கடவுள் அதை நாம் செய்ய விட மாட்டார். அதற்கு நாம் பிள்ளையாரிடம் வேண்டி 6 மாத காலம் சூறைக்காய் உடைத்து அதற்கு பிறகு இந்த பரிகாரத்தை செய்ய முற்பட்டால் நல்லதே நடக்கும். மற்றவை அடுத்த பதிவிலே. சாய்ராம், சாய்ராம், சாய்ராம். நமஸ்காரம்.